எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. மதுவந்தி மேடம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, சூப்பரான வீடியோவும். அதுல அவங்க கடைசியா பேசின பஞ்சு ரொம்ப சரியான விஷயமும் கூட. What is right is always a right and I will stand by right. But what is right and I will always stand by the right. By இல்ல மேடம், with right. நீங்க always stand with right. எப்பவுமே ரைட் சைடு தான் நிப்பீங்க. ஆட ரைட் சைடுல நோ என்ட்ரி வந்தா கூட நீங்க அந்த ரைட்ல தாங்க போவீங்க. Because you stand by right. உங்களுக்கு லெஃப்ட் ஃப்ரீ கிடையவே கிடையாதுங்க. அது ஃப்ரீ லெஃப்டாவே இருந்தாலும் உங்களுக்கு லெஃப்ட் ஃப்ரீ ஆகவே ஆகாது. இத மேடம் எங்க பேசியிருக்காங்க அப்படின்னா, கை நீட்டி காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் பாடினது தப்புன்னு பேசுவியா? கேவலமா இல்லையா சிம்மயி? ஆணவத்துல ஆடக்கூடாது சிம்மயி. சினிமாவுல உங்க அரசியலை கலக்காதீங்க. காசு வாங்கி அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு பிரஷர் எங்கேருந்தோ வருதுங்கிறதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்கறதுங்கிறது தட்ஸ் நாட் சின்மயி அப்படின்னு மதுவந்தி டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசியிருக்காங்க. இப்ப நான் படிச்சதெல்லாம் தக் லைஃப் மாதிரி தம்ப்நெயில். கை நீட்டி காசை வாங்கிட்டு கட்டாம போவையா மதுவந்தி அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, லோன் கட்டாம போவையா மதுவந்தி அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தையே இதுதான். உங்க பிரின்சிபல் வேற, ப்ரொஃபஷன் வேற. ப்ரொஃபஷனை பிரின்சிபல் கூட மிக்ஸ் பண்ணாதீங்க. ப்ரொஃபஷன் இன்டு ஐடியாலஜி ஐ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சின்மயி. I really don't understand. எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எக்ஸாம்பிள், ஹமாரா பிதாமே கடவுள் இருக்காருமே, பெரியார் படத்துலமே கடவுள் நஹி ஹே. ஆனா என்னோட பிதாஜி அந்த படத்துல நடிச்சாரு. என்னத்துக்கு நடிச்சாரு? பிரின்சிபல் வேற, ப்ரொஃபஷன் வேற. புரியும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா என்ன ஐடியாலஜி அவருதுன்னு உலகத்துக்கே தெரியும். அவரு பெரியாருங்கிற படத்துல நடிச்சிருக்கவே கூடாது. அது மட்டுமா, புரட்சி தமிழர் சத்யராஜ் அவரு என்ன சொல்லுவாரு? கடவுள் இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனாலும் எங்க ஃபேமிலி எடுக்கிற படத்துல நடிச்சு கொடுத்தாரு. என்னத்துக்கு? பிரின்சிபல் வேற, ப்ரொஃபஷன் வேற. சத்யராஜ் சார் கடவுளே இல்லைன்னு சொல்றவரு. இப்போ எங்களுடைய படம் சாரு கேசிங்கிற படம் வெளியே வர போகுது. அந்த படத்துல கடவுளாவே நடிச்சிருக்காரு. என்னத்துக்கு சிம்மயி நீ மட்டும் பிரின்சிபலையும் ப்ரொஃபஷனையும் மிக்ஸ் பண்ணிக்கின? அதுவும் மோகன்ஜி யாரு, ஒரு டெலிகேட்டட் அப்படிப்பட்ட பர்சன். பெண்களை அவர் இப்படி மதிப்பாரு தெரியுமா உனக்கு? அவரோட படத்துல எல்லாம் பெண்களை போற்றி பாதுகாப்பாரு. எழுத்திருக்கிற இந்த திரௌபதிங்கிற படம் நீங்க பாத்திருக்கீங்களா? பெண் உரிமை பத்தி எப்படி பேசப்பட்டது எல்லாமே நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் பாத்திருக்கேன். பெண்களை எப்படி அவர் பாதுகாப்பாருன்னா, அவருக்கு பெண்ணும் மண்ணும் ஒண்ணு, ரெண்டுமே புனிதமானது. மண்ணுல எதையாவது கலந்தாலோ பெண்ணுல வேற ஏதாவது கலந்தாலோ சமூக சீர்கேடு. அதனால மண்ணுலயும் பொண்ணுலயும் எதையும் கலக்க கூடாது, ஆண்ல எதை வேணா கலந்துக்கலாம் அப்படிங்கிற அல்டிமேட் கருத்தை வச்சிருக்கிறவர் தான் மோகன்ஜி. என்னமோ உன் கண்ணை கட்டிட்டு முகமூடி எல்லாம் போட்டுட்டு இன்னும் சினிமால கூட்டிட்டு போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்ன உன் காதலையெல்லாம் பஞ்ச வச்சுட்டு உன்னை பார்த்து படிக்க சொன்னாங்களா? பாடத்தானே சொன்னாங்க. பாடினல்ல, துட்டு வாங்கினல்ல, வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கிட்டயாவது விளக்கம் சொன்னியா? ஒரு வேலை நீ சார்ந்து இருக்கிற சமூகம் என்ன சமூகம்னு தெரியுமா? அந்த சமூகத்துக்கு எதிரான சினிமால போய் நீ நடிச்சுட்டு, அதாவது பிளாக்கா இருக்கும்ல, அந்த சினிமால போய் நடிச்சுட்டு இந்த சென்ஸ் பாட்டு பாடிட்டு அப்படி பாடிட்டு வந்து என் பிரின்சிபலுக்கு உகந்ததா இல்லாம நான் பாடிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா இந்த தமிழ்நாடு இந்நேரம் தகவேன கொதிச்சிருக்கும். பார்ப்பன சமூகத்துக்கு எதிராக பொங்கி எழுந்திருக்கும். இந்த பாப்பாத்திகளே இப்படித்தான் அப்படின்னு போட்டு பொலன்னு பொலந்து கட்டியிருப்பாங்க. ஆனா இப்ப பாரு ஒரு ஆள் பேச மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன். நீ யாரு தெரியுமா சிம்மயி அப்படின்னு சிம்மையோட வீரத்தை வேற புகழ்ந்து பேசினாங்க. ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க ஐ அம் a women's rights activist, I am bold. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மனிதரை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நீங்க நடத்திருக்கீங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய கலைஞர், அவரை எதிர்த்து நீங்க எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி அப்படி பேசுறப்ப இந்த அம்மாக்கு வீரம் இல்லாம போனதுதான் ஆச்சரியமா இருக்கு. நீங்க யாரை எதிர்த்து தெரியுமா பேசுனீங்க? அட அந்த வைரமுத்தோட பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிம்மையே சொன்ன பேர் தானா, நீங்க சொல்றதுக்கு என்ன? ஆனா அத கட் பண்ணிட்டீங்க. ஏன் மதுவந்தி
யூ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் ரைட் பை ரைட் 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 தானே. நாத்துக்கு இதுல மட்டும் ராங் ரூட்ல போனீங்கன்னு எனக்கு தெரியல. சிம்மைய திட்ட தெரிஞ்ச உனக்கு வைரமுத்த பத்தி ஒரு வார்த்தை பேச முடியாம போயிருச்சேன்னு வருத்தமா இருக்கு எனக்கு. இதே சிம்மைய பத்தி உங்கள ஒருத்தங்க எப்படி பேசுனாங்க அப்படிங்கறது நீங்க நல்லாவே கேட்டிருப்பீங்க. அதுதான் மண்டையில முடியே இல்லாத ஒரு மாமா பேசியிருப்பார்ல, அதுவும் ரொம்ப அசிங்கமால பேசினாரு. அது உங்களுக்கு தெரியும்ல. எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? மதுவந்தி பேசவா போறாங்க? அன்னைக்கு சிம்மைக்கு வேண்டி பேசாத மதுவந்தியே மோகன்ஜிக்காக இந்த அளவுக்கு பேசுறதுக்கு எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. இதுல பிரகாஷ் ராஜ கூப்பிடுறீங்க, சத்யராஜ கூப்பிடுறீங்க, அப்புறம் உங்க அப்பா நடிச்சத பத்தி எல்லாம் சொல்றீங்க. ஆக்சுவலா ப்ரொஃபஷன் வேற, பிரின்சிபல் வேற அப்படிங்கறதெல்லாம் உங்களை பார்த்து நாங்க கத்துக்க வேண்டிய வேற நிறைய இருக்கு. இப்ப நம்மளோட பிரின்சிபல் சாமி இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ப்ரொஃபஷன் என்ன? சாமி காசை எடுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், சாமியோட நகையை எடுத்துக்கலாம். பிரின்சிபல் இதுல டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. அந்த பிரின்சிபல் படி சாமி ஆக்சுவலா கண்ணை குத்தணும். ஆனா சாமி கண்ணை குத்தலையே. சாமி கண்ணை குத்தாததுனாலயே நம்ம பிரின்சிபலை ப்ரொஃபஷனலா மாத்திக்கலாமா? ஆனாலும் அது வந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐடியாலஜியை பேஸ் பண்ணி தான் ஒருத்தங்க ப்ரொஃபஷனலை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பியார் சாமி சினிமால வில்லனாவே நடிச்சிருக்க முடியாது. ஐடியாலஜி பேஸ் பண்ணி தான் எல்லாரும் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும்னா ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் நம்பியார் சாமி. அவரை நம்ம நம்பியார் சாமின்னு தான் சொல்லுவோம். அவர் வில்லன் ரோலே நடிச்சிருக்க கூடாது. நிஜ வாழ்க்கையில் கதாநாயகன், சினிமாவில் வில்லன். அப்போ சினிமால கதாநாயகனாவும் நிஜ வாழ்க்கையில வில்லனாவும் நிறைய பேர் இருக்கிறாங்களே. உதாரணத்துக்கு விஜய் எடுத்துக்கோங்களேன். அவரை பத்தி நீங்க எதுவும் பேசின மாதிரி ஒரு வீடியோ கூட இல்லையே. இதுல யாருக்காக இந்த மன்னிப்பு அப்படின்னு கேட்டு பிளாஸ்ட் பிளாஸ்ட் பண்ணிய மதுவந்தின்னு இவங்களுக்கு போட்டுக்கிட்டாங்க. அப்படி என்ன பிளாஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மோகன்ஜி நல்லவரு, மோகன்ஜி ரொம்ப நல்லவரு, அவரு பெண்களை மதிக்கக்கூடிய திரைப்படங்களை மட்டும்தான் எடுத்து கொண்டிருந்தார். அப்படி வந்த ஒரு படத்துல நீங்க பாட்டு பாடினதுக்கு நீங்க பெருமை தான் பட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை சிறுமைப்படுத்தி விட்டீர்கள். ராஜமௌலி தெரியுமா? ராஜமௌலி சாமி நம்பிக்கை இல்லாத ராஜமௌலி. ஆனா அவரு சாமி படம் எடுத்து சம்பாதிப்பாரு. யாருக்கு வேண்டி? நம்பிக்கை இருக்கிற அவங்க அப்பாக்கு வேண்டி, அவங்க சம்சாரத்துக்கு வேண்டி. அதுவும் போக கலைஞர் இருக்கார்ல, கலைஞர் அவரோட பிரின்சிபல் என்ன தெரியுமா? ராமானுஜர்னு ஒரு சீரியல் எடுத்தாரு. ராமானுஜர் யாரு அப்படிங்கிறது மதுவந்திக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. உங்க ஆளுங்களே, அதாவது ரைட் சைட்ல இருக்க வேண்டிய பல ஆளுங்களே லெஃப்ட் சைட்ல பேசியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த மகாகாவி பாரதின்னு ஒருத்தர் ஒரு அம்பி இருக்கா. அப்படி ஏதோ ஒரு நேரத்துல ஏதோ ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு பூணூல போட்டாங்களாமா. அது போக சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு வேற பாடினாராமா. ஒரு நாளும் அவர் கோவில்ல இருக்கிற பாப்பாங்களுக்கு வேண்டி பாடினதே கிடையாது. ஏன்னா கோவில்ல தான் சாதி ஆரம்பிக்குது, அங்க பார்த்து பாடவே இல்ல. கிரவுண்ட்ல விளையாடுற குழந்தைய கூப்பிட்டு போட்டு ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, குழந்தையை வையாதே பாப்பா அப்படியே பாடிட்டு இருந்திருக்குமா சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாபம் அப்படின்னு அந்த பாப்பாக்கு பாடிட்டு போயிட்டாரு. அவரோட பிரின்சிபல ப்ரொஃபஷனல் கூட கலக்கவே இல்லை. அவரோட பிரின்சிபல் அவர் தனியா தான் வச்சிருந்தாரு. பிரின்சிபல் வேற, ப்ரொஃபஷன் வேறங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து உதாரணத்துக்கு நீங்க உங்களவே சொல்லி இருந்திருக்கலாம். ஆஸ் பர் த பிரின்சிபல் விச் இஸ் ஃபாலோயிங் பை யூ, அதுல டைவர்ஸ் பண்ணக்கூடாது, ஹேர் கட் பண்ணப்படாது, இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு டிவில எல்லாம் பேசப்படாது, ஆம்பளையான் முன்னாடி நின்னு சத்தம் போட்டு பேசப்படாது, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு, பட் by profession which is initiated by தந்தை பெரியார். Do you know who is தந்தை பெரியார்? ஆட அவர் தாங்க பெரியாரு. உங்க அப்பா கூட சினிமால நடிச்சார்ல, ஆட சாமியே இல்லைன்னு சொன்னார்ல, அந்த பெரியார் தான். அவர் தான் சொன்னாரு மதுவந்தி படிக்கணும், மதுவந்திக்கு திருமண வாழ்க்கை சரியா இல்லைன்னு பட்டுச்சுன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம், மசுறு இடைஞ்சலா இருந்தா அத வெட்டி வீசு, யூ ஸ்டாண்ட் பை யுவர் ஓன் லெக், மசருக்காக கூட சுயமரியாதையை விட்டு கொடுத்துறாத. எல்லாத்தையும் தாண்டி உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். உன் சாஸ்திரத்தை விட, உன் சம்பிரதாயத்தை விட, உன் முன்னோர்களை விட, உன் விளக்கமாற வெங்காயத்தை விட உன் அறிவு பெருசு, அதுல சிந்தி அப்படின்னு பெரியார் சொன்னதான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேள் மதிவதனி. பாத்தீங்களா? சுயமரியாதை சுய அறிவுன்னு பேசினாலே மதிவதனின்னு தானா வருது. நான் என்ன பண்ண முடியும்? சரி, பெரியார் சொன்னதான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேள் மதுவந்தி. ஆட பெரியாருன்னு வந்துட்டாலே மதிவதனின்னு வந்துருது, வராம இருக்குமா? ஏன்னா நாங்கெல்லாம் பெரியார பாக்கல, நாங்க மதிவதனிய பார்த்துதான் பேசிட்டு இருக்கோம். அப்புறம் சொல்ல மறந்துட்ட மதுவந்தி, யூ ஸ்டாண்ட் பை ரைட்டு தான், பட் ரொம்ப ரைட்டா போயிடாதீங்க. பல நேரங்கள்ல அந்த ரைட்டு ராங்காவே இருக்கு. இப்ப கூட நான் தப்பா பேசிட்டேன் பாத்தீங்களா? ஏதோ சில நேரங்கள்ல ரைட்டா இருக்கிற மாதிரி. ரைட்டு ஆல்வேஸ் ராங் தான்.
பிரின்சிபலோட ஒருத்தர் இருக்கிறது தப்பு கிடையாது. ப்ரொஃபஷனல்ல தன்னுடைய பிரின்சிபலை கலக்கிறதும் தப்பு கிடையாது. கலக்காம இருந்தாலும் தப்பு கிடையாது. அது யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறது பெரிய மனுஷத்தனம். 18 வருஷமா ஃப்ரெண்டா இருந்த ஜிப்ரானாவே இருந்தாலும், இல்ல நான் அந்த பாட்டெல்லாம் படிச்சுட்டு தான் பேசுறேன்னு சொன்னாலும், மோகன்ஜி பெண்களை மதிக்கக்கூடியவர்னு நீங்க நம்புறது சரின்னா, ஏதாவது ஒரு ரைட் விங் பெண்களை மதிச்சாங்க அப்படின்னு நீங்க சொல்றது சரின்னா, சின்மயி மன்னிப்பு கேட்டதும் சரியே. காசை வாங்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, 8000 கோடி உமனுக்கு 6000 கோடி பணத்தை கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். தப்புன்னு தெரியாத விஷயத்த பண்ணிட்டு தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டா தப்பே இல்ல. சின்மை பேசுனதும் தப்பு இல்ல, நீங்க பேசுனதும் தப்பு இல்ல. எதுவா இருந்தாலும் நம்ம எல்லாம் பேசணும் மதுவந்தி. ஏன்னா நம்ம எல்லாம் பேசணுங்கிறதுக்காக தான் தந்தை பெரியார் பேசிட்டு போயிருக்காரு. அவரெல்லாம் பேசுனதுனாலதான் நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுவோம், சரியா? பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.